மகா இரக்கமும் கிருபை நல்ல ஆண்டவரே, இந்த மனமஷின் கால வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, கண்மணி போல எங்களை நீர் பாதுகாத்தீர். கடந்த நாட்கள் எல்லாம் உடைய கிருபை எங்களோடு இருந்தது சுவாமி. நீர் மாத்திரம் எங்களோடு இல்லாதிருந்தால் நாங்கள் மரித்து போயிருப்போம் ஆண்டவரே. மற்றவரே, எத்தனையோ மக்கள் நிர்மூலமாக இருக்கிறார்கள் சுவாமி. கடந்த நாட்களிலே இருந்தவர்கள் இப்பொழுது எங்களோடு இல்லை. ஆனாலும் எங்களுக்கு ஜீவனையும் கிருபையும் பாராட்டி இந்த இடத்துல கொண்டு வந்து உண்மை துதிக்க சோத்தரிக்க நீர் கிருபை பாராட்டினதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். எத்தனையோ மக்கள் கவலையோடு கண்ணீர்களோடு இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள் சுவாமி. அவர்களை தேற்றுவார் யாருமில்லை ஆண்டவரே. நீர் மாத்திரமே தேற்றுகிற தேவனாக இருக்கிறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் சுவாமி. பக்கத்தில் 1000 பேர், வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொன்னீரே ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களுடைய சட்டங்களின் மறைவிலே நேரங்களை மறைத்து பாதுகாக்கும் இடத்தில் கெஞ்சுகிறோம். இந்த நாட்கள் எல்லாம் எங்களுக்கு நீர் பூரண சுகத்தையும் பலத்தையும் தந்து கர்த்தாவே, உண்ண உணவையும் உடுக்க உடையும் நீர் தந்து எங்களை ஆசீர்வதிற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. வரப்போகிற வருடத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வத்தை தரும். இந்த நாளின் நிகழ்ச்சி உடைய பாதுகாப்பு வைக்கிறோம். பேச போகிறவருடைய அடையாளத்தை மூடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ளும். நல்ல வார்த்தைகளால் எங்களை திருப்தியாகும். இன்றைய நாளில் நாங்கள் பாடப்போகிற பாடல்கள், ஏறெடுக்கிற துதி ஸ்தோத்திரங்கள் நம்முடைய சமூகத்துக்கு பிரதியாக இருக்கட்டும் சுவாமி. எல்லாம் நேர்த்தியாக இருக்க நீர் கிருபை செய்யும். வரத்திடப்பட்ட தரைப்படப்பட்ட மக்களை நீர் துரிதமாய் கொண்டு வரும் நேரத்திற்கு வந்து ஆராதிக்கக்கூடிய இருதயத்தை அவர்களுக்கு தரும்படியாக கெஞ்சுகிறோம். துதி கன மகிமானத்தை மக்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த 2 மாதங்களும் கர்த்தர் நம்மை சுமந்து பாதுகாத்து இந்த 3வது மாதத்திற்குள்ளாக நம்மை பிரவேசிக்க கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் தேவனுடைய காலங்களில் விளங்க
எத்தனை பேர் நினைக்கிறீங்க கர்த்தர் செய்த நன்மைகளே? ஆமென். இந்த நாளிலே நம்ம சுகத்தோடு ஜீவனோடு நிற்கிறோம் என்றால் அது கர்த்தர் கொடுத்த கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்கிறது ஜெய கிறிஸ்து நம்மோட கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. எதை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நமக்கு பின்னாடி ஒரு பெரிய சேனை இருக்கு. ஹல்லேலூயா. அந்த சேனைகளுக்கு ஒரு தலைவர் இருக்கிறார். அவர் நம் தேவனாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட நாம் ஒரு பாடலை பாடுவோம். சேனை அதிபன் நம் கர்த்தருக்கு செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. இந்த பாடலை உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். மகிமையுமே அற்புதமே தமன்பெமக்கு அதை அறிந்தே அக மகிழ்வோம், அதை அறிந்தே அக மகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. தாய் மறந்தாலும் நான் மறவேன், தீக்கச்சோராய் தேன்மை தேற்றுகிறார் என்று வாக்கு மாறினாரே, என்று வாக்கு மாறினாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. மீட்பனில்லாத ஆடுகட்கே நானே நல்ல மெய்ப்பனென்றார், சத்தம் பின் சென்றிடுவோம். இன்ப பாதை காட்டிடுவார், இன்ப பாதை காட்டிடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. சத்ருவின் கோட்டை தகர்த்தொழிய சத்தியம் நீத்தியம் நிலைத்தோங்க, சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம், துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம்.
கரத்தை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உம்மால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே, உம்மால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே மரித்த லாசருவை 4 நாள் கழித்து என் தேவனால் மாத்திரமே உயிர்ப்பிக்க முடியும் ஆண்டவரே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே மரித்த அப்பா ஒவ்வொருவரையும் உயிரோடு எழுப்பினவர் நீர் ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிறவர் நீர் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வனாந்தரத்திலே என் தேவனால் மாத்திரமே வாய்க்கால்களை உருவாக்கி அதை நிரப்ப முடியும். வனாந்தரத்திலே ஒவ்வொரு நாளும் ஒரு நாளும் மழை இல்லாத போதும் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொல்லுகிற போது என் தேவனால் மாத்திரமே அது முடியும். 40-20 லட்சம் புருஷர்களுக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என் தேவனால் வனாந்தரத்திலே போஷிக்க முடியும். ஒருவராலும் முடியாது, ஒருவராலும் கூடாது. எல்லாம் தேவனால் கூடும். மனுஷனால் கூடாதது தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூட. விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகிற எல்லா காரியத்தையும் உம்மால் மாற்ற முடியும் ஆண்டவரே, உம்மால் முடியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீர் உயர்ந்தவர் ஆண்டவரே, நீர் உயர்ந்தவர் ஆண்டவரே. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர் ஆண்டவரே. உம்மை போல ஒரு தேவன் இந்த உலகத்தில் ஒருவரும் கிடையாது ராஜா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்த யோபுவுடைய வாழ்க்கையை பார்க்கிற போது எல்லாவற்றையும் இழந்து விட்டான். என் தேவனால் மறுபடியும் அவனை உயிர்ப்பிக்க முடியும். அவன் முன்னிருந்த நிலைமையை பார்க்கலாம். இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை ஒரு தேவனால் கொடுக்க முடியும் என்றால் என் தேவனால் மாத்திரமே முடியும். மனுஷனால் இது கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். நீங்க நினைச்சு கொண்டிருக்கிற காரியங்களிலே தேவனுடைய கரம் இருக்குமானால் அது அற்புதங்களை செய்கிற கரமாய் நின்று கொண்டிருக்கும். நீங்க நினைச்சு பார்க்கலாம், இது எப்படி முடிந்தது, இது எப்படி நடந்தது. என் தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். பலனுள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே, லேசான காரியம் ஆண்டவரே. நாங்கள் எந்த காரியத்தை ஆண்டவரே பெரிதாய் நினைத்து கொண்டிருக்கிறோமோ, எந்த காரியத்தை மலை போல நினைத்து கொண்டிருக்கிறோமோ, அதுக்கு உமக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை ராஜா. அதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குயவன் அவருடைய கையில் இருந்த பாத்திரம் அது கெட்டு போனது. அந்த குயவன் அந்த பாத்திரத்தை தூக்கி போடவே இல்லை. மறுபடியும் அந்த பாத்திரத்தை அவருக்கு இஷ்டமானதுபடி அது வனைத்து ஒரு கனமுள்ள பாத்திரமாய் வனைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும், ஆண்டவருக்கு கனப்படுத்தாமல் இருந்து கொண்டிருந்தாலும், தேவனை மகிமைப்படுத்தாமல் இருந்தாலும், அவரை பிரியப்படுத்தாமல் இருந்தாலும் கர்த்தர் நம்மை வெறுக்கவே இல்லை. அவருடைய கரத்துல தான் நாம் இன்னும் கொண்டு கொண்டு இருக்கிறோம். அவர் அழகான பாத்திரமாய் உன்னை வனைக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். உன்னை வளைக்க ஆயத்தமா இருக்கிறார். ஒரு கனமுள்ள பாத்திரமாய் உன்னை வளைக்க ஆயத்தமா இருக்கிறார். அந்த பாத்திரம் அவர் கைக்கு விட்டு கொடுத்தது, அவர் மிதிக்க விட்டு கொடுத்தது, அவர் பண்படுத்த விட்டு கொடுத்தது. அதே போல ஆண்டவருடைய கருத்தில், ஆண்டவரே நீர் என்னை வனைத்தருளும் ஆண்டவரே, நீர் என்னை உருவாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் உயர்த்துகிறவராயிருக்கிறார். அவருக்கு கனமுள்ள பாத்திரமாய் வளைத்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். இவளில் ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய கரத்தில் உள்ள பாத்திரமாய் நான் நின்று கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, உம்மை கனப்படுத்துகிற பாத்திரமாய் நான் நிற்க வேண்டும் ஆண்டவரே, உம்மை பிரியப்படுத்துகிற பாத்திரமாய் நான் நிற்க வேண்டும் ஆண்டவரே, என்னை வனைத்தருளும் என்று சொல்லி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த பிள்ளைகளாகிய உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை நான் உயர்த்துவேன், உன்னை நான் கனப்படுத்துவேன், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி இந்த வேளையில கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தவர்களா இந்த பாடலை நாம் பாடுவோம். கரங்களை வைத்து பாடுவோம். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்
நாளுக்குரிய செய்தியுடைய தலைப்பு இயேசுவோடு கூட இருங்கள். 2 நாளாமையின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம். இயேசுவோடு கூட இருங்கள். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். இயேசுவோடு கூட இருங்கள். உலகத்தோடு இருந்தீங்கன்னா நீங்கள் உலக சிந்தைக்குள்ளே இருப்பீர்கள். நல்ல ஜெபிக்கிறோடு கூட இருந்தீங்கனால் நல்ல ஜெபிக்கிறவர்களாக மாறிவிடுவீர்கள். ஒரு ஆவிக்குரிய சிந்தை உடையவர்களாக இருப்பீர்களானால், அவர்களோடு கூட நீங்கள் ஐக்கியமாக இருப்பீர்களானால் நீங்கள் ஆவிக்குரிய சிந்தை உடையவர்களாக மாறிவிடுவீர்கள். ஒரு குடிக்கிற மனிதன், தவறு செய்கிற பாவம் செய்கிற மனிதனோடு நீங்கள் இருந்தீர்களானால் நாளடைவிலே நீங்கள் வழுவி போவீர்கள். சாலமோன் தேவனுக்கு பயந்தவர், தேவனோடு கூட இருந்தவர், ஞானம் பெற்றவர். ஆனால் அந்நிய ஸ்திரீகளை அவர் விவாகம் செய்கிற நிலைக்குள் மாறும்போது நாளடைவிலே அவருடைய இருதயம் மாறி போய் ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் சாலமோனோடு பேசுகிறார். அவருடைய இருதயம் வழுவி போய் அந்நிய தேவர்களை பூஜை செய்யக்கூடிய பலி செலுத்த நிலைக்குள்ளாக மாறினார். வாழ்க்கையில் சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டினவர். ஆனால் கடைசியில் பார்க்கும்போது சாலமோனுடைய ஆவி முறிந்து போன நிலையில் மாறியது. பிரசங்கெல்லாம் பாருங்கள், எல்லாம் மாயன்னு சொல்லி விரக்தியாக பேசுகிறார். அவருடைய முடிவு சமாதானத்தை இழந்து போகிறார். விசுவாச பட்டியலில் சாலமோனுடைய லிஸ்டே இல்லை பாருங்கள். ஆகவே இன்றைக்கு யாரோடு கூட நாம் இருக்கிறோமோ அவர்களை போலவே மாறிவிடுகிறோம். கலகம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க கூட இருந்தீங்கன்னா நீங்கள் கலகத்தின் ஆவியுடையவர்களாய் மாறிடுவீர்கள். பிரிவினை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவர்களோடு கூட இருந்தீங்கன்னா நீங்கள் பிரிவினை செய்கிறவர்களாக மாறிவிடுவீர்கள். இன்றைக்கு எந்த நபரோடு கூட இருக்கிறோமோ அதே நிலை தான் நமக்கு உண்டாகும். ஒரு சினிமா ஸ்டாரோடு கூட நீங்கள் ரசிகராக இருப்பீங்கன்னா அவங்க போலவே ஸ்டைலெல்லாம் வாழ்க்கையெல்லாம் மாறி போய்விடும். ஆகவே எனக்கு கர்த்தர் சொல்லிகிட்டே இருக்கிறார். போன மாதம் சொன்னார், தேவன் எதிர்பார்க்கிற தாழ்மை குறித்து என்கிட்ட பேசிகிட்டே இருந்தார். இன்றைக்கி சபையை எதிர்பார்க்குற தாழ்மை ஒன்று இருக்குது, மனிதன் எதிர்பார்க்கிற தாழ்மை இருக்குது. ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற தாழ்மை என்னன்றதை போன மாதம் நீங்கள் அறிந்து கொண்டீங்க. ஆகவே இன்றைக்கு மறுபடியும் கர்த்தருடைய ஆவியன்னு சொல்லிகிட்டே இருக்கிறார், இயேசுவோடு கூட இருங்கள். ஏன்னா இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். அவர் தான் இன்றைக்கி அற்புதம் செஞ்சிட்ருக்கிறார், நம்ம நடத்திட்டுருக்கிறார். ஆகவே இன்றைக்கு தாவீது ரொம்ப அதை தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கிறார். சங்கீதம் 1:1 எடுத்த உடனே என்ன சொல்கிறாரு? சங்கீதம் 1:1 என்ன சொல்கிறாரு? அப்போ தான் பைபிள் பரட்டுங்க. நீங்கள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தெரியல. அப்போ உலகத்தில் தானே வாழ்ந்தார். நல்லா கவனிங்க, உலகத்தில் தானே வாழ்கிறாரு. அப்போ எதிலேருந்து பிரிகிறாரு? துன்மார்க்கரோடு பிரிகிறாரு. பாவிகள் வழியிலேருந்து என்ன செய்கிறாரு? பிரிகிறாரு. பரியாசர் உட்கார இடத்துல என்ன செய்கிறாரு? ஏன்னா அவர் பரியாசர் உட்கார்ந்தா அவர் பரியாசக்காரனாக மாறிடுவார். அவர் துன்மார்க்கரோடு இருந்தால் அவர் துன்மார்க்கமாக மாறிடுவார். பாவியங்களோடு இருந்தாலும் அவர் பாவியாக மாறிடுவார். அதில் விலகி வராரு. அது விலகி வந்து இரவும் பகலும் கர்த்தரிடத்தில் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன். அப்போ இரவும் பகலும் சொன்னால் அப்போ எதில் பிரியமாக இருக்கிறார்? எதோடு கூட இருக்கிறாரு? எதோடு இருக்கிறாரு? வேதத்தோடு கூட இருக்கிறாரு. அப்போ வேதத்தோடு கூட இருக்கிறனால தான் 150 பாட்டு பாடுறாரு. வேதத்தையே பாட்டாக பாடுறாரு. அப்போ வேதத்தோடு இருக்கிறவர்கள் தான் பாட்டாக பாடுவாங்க. ஆகவே வேதத்தோடு இருக்கிறவர்கள் தான்
வேதத்தோடு கூட இருக்கிறவர்கள், தேவனோடு இருக்கிறவர்கள், கர்த்தரோடு கூட இருக்கிறவர்கள் கர்த்தரை போல மாறுவார்கள். அதனால தான் பாருங்க, தாவீது தேவனுடைய இருதயத்தை கேட்டவர் என்ன செய்தாரு? தேவனுடைய இருதயத்தை கேட்டவர் என்ன செய்தாரு? தாவீது மாறினாரு. அப்ப கர்த்தரோடு கூட இருந்தால் கர்த்தரை போல தாவீது மாறினார். நான் தாழ்மையாக சொல்கிறேன், இயேசுவோடு கூட இருங்கள். ஆமேன்னு சொல்லுவோமா? அலையிலே சொல்லுவோமா? மறுபடியும் சொல்கிறேன், மறுபடியும் திரும்ப சொல்கிறேன், இயேசுவோடு கூட இருங்கள். இந்த இயேசுவோடு கூட இருக்கிற அனுபவம் தாவீதுக்குள்ளே இருந்ததுனால பாருங்க, ஆண்டவர் தாவீது தேவனை அவர் இருக்கிற இடத்துல தான் இருக்கிறார். ஆனால் தேவன் தான் தாவீதை தேடி போறாரு. வீட்டுக்கு போறாரு, வீட்டிலேருந்து ஆள் அனுப்புறாரு, பொழுதியில் இருக்கிறாரு, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு, தேடி போறாரு, அவனை கூட்டு வர்றாரு, அபிஷேகம் பண்றாரு. அப்போ தேவனோடு கூட இருக்கிற, இரவும் பகலும் வேதத்தோடு கூட இருக்கிற மனுஷனை விடவே மாட்டார் ஆண்டவர். அவன் அங்கிருந்து வெளியில கொண்டு வர்றாரு. தேசத்துக்கு முன்பாக, தேசத்தின் ஜனங்களுக்கு முன்பாக அவன் தலையை மேலே கொண்டு வந்து உயர்த்தி வைக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவோம். அவன் நிலையிலே சொல்லுவோமா? அதனால தான் அங்கே கோலியாத்து பாருங்களேன், கோலியாத்து மிரட்டுறான். அப்ப என்ன சொல்லி போற தாவீது? ஜீவனுள்ள தேவனை நீ நிந்திச்சியே பாருங்க, அந்த ஒரு வார்த்தை. ஏன்னா அவர் வேதத்தோடு இருக்கிறார். ஜீவனுள்ள தேவனை நிந்தித்தியே. அங்க எல்லாருக்கும் இஸ்ரவேலுக்கு உணர்வு வந்துச்சா? அங்க இருக்கிற ராஜாவுக்கு சவுலுக்கு உணர்வு வந்துச்சா? இஸ்ரவேல் சேனையில் இருக்கிறவனுக்கு யாராவதுக்கு உணர்வு வந்துச்சா? அவங்களுக்குலாம் உணர்வே வரல. இவன் சின்ன பையனா இருக்கிறான். அப்போ என்ன சொல்றான்? ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை, அந்த நாமத்தினால வரேன். பாருங்க, தேவனோடு கூட தாவீது இருக்கிறார். நீங்க யாரோடு கூட இருக்கிறீங்களோ, நீங்க ஆவிக்குரிய சர்க்கிளில் நீங்க யாரு கூட இருக்கிறீங்களோ அவங்கள போல தான் நீங்க மாறுவீங்க. ஆனால் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இயேசு சொல்கிறார், இயேசுவோடு கூட இருங்கள். ஒரு குடும்பத்தில் 3 பேர் இருக்கிறாங்க. அது லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 39ஆவது வசனம் 40ஆவது வசனம் இப்படி சொல்லுது. அந்த குடும்பத்தில் மார்த்தாள் இருக்கிறாள், மரியாள் இருக்கிறாள், லாசரு இருக்கிறார். ஆகவே மார்த்தாள் மரியாள் நல்ல இயேசுவோடு ஐக்கியமாக இருக்கிறார்கள். ஆகவே இயேசுக்கு நல்ல வரவேற்பு கொடுக்கிறார்கள். இயேசுவை போஷிக்க வேண்டும் என்ற ஒரு இயேசுவை நல்லா கவனிக்கணும், நல்லா போஷிக்கணும், அவளை நல்ல சாப்பாடு கொடுக்கணும், நல்ல ஒரு பராமரிக்கணும், நல்ல ஒரு எண்ணங்கள் அவங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் இன்னொரு நிலை, இயேசு எதிர்பார்க்கிற நிலை ஒருத்துக்குள்ளதான் இருந்தது. அதை ஆண்டவர் சொல்றார். வாசிங்க அந்த வசனத்தை, 42வது வசனம். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு நிலை அங்க இருக்கு. ஆண்டவர் எதிர்பார்க்கிற இயேசுவோடு கூட என்னோடு கூட இருக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இயேசுவுக்கு இருந்தது. அதுதான் சொல்றாரு. மரியாதை பார்த்து சொல்றாரு, இவன் நல்ல பங்கை தெரிந்து கொண்டா. தேவையானது வாழ்க்கையில் ஒண்ணுதான், அது நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மார்த்தாள் கவலைப்படுறா, மரியாள் தேவையானதை பெற்றுக்கொள்கிறார். அப்போ இயேசு எதிர்பார்க்கிற அந்த நெருக்கம், இயேசு எதிர்பார்க்கிற நிலை, இயேசுவோடு இணைகிற நிலை, இயேசுவோடு கூட இருக்கிற நிலை, அந்த நிலையை பார்க்குறார். அது மரியாளுடைய வாழ்க்கையில் அது என்ன செய்ய, நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். நீங்கள் இயேசுவோடு கூட இந்த புதிய மாதம் இருக்குன்னா நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்க. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அலையிலே சொல்லுவோமா? வேலைலாம் இருக்கு, எனக்கு வேலை இருக்கு. மார்த்தாள் அப்படி தான் சொல்கிறா, ஆண்டவரே கவலை இல்லையா, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே. இன்னைக்கு நிறைய பேர் சொன்னாங்க, எனக்கு டைமே இல்லை, வேலை இருக்குது. வேலை இருக்குது, உண்மைதான், அது தேவை. ஆனால் நல்ல பங்கு இயேசுவோடு கூட இருக்கிற ஒரு நல்ல பங்கு இருக்கு, இயேசுவோடு இருக்கிற ஒரு நிலை இருக்கு. இயேசுவோடு கூட இருக்க அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டதுனால, நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய பாதத்தில் அவள் அமர்ந்திருக்கிற அந்த நிலை
ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவர் சொல்லுகிறதை கேட்கிற நிலை அவளுக்குள்ள இருந்ததுனால லாசரு செத்து போயிட்டாரு. ரொம்ப தெளிவாக நாங்கள் 10:30 மணிக்கெலாம் முடிச்சிருவோம், நீங்கள் கவலைப்படாதீங்க. லாசரு இறந்து போயிட்டாரு. 4 நாள் ஆயிடுச்சு. மார்த்தா வந்து சொல்கிறா, செத்து போயிட்டான்னு சொல்கிறா. மார்த்தா இயேசுவை சந்திக்கிறா. அவன் செத்துட்டு 4 நாள் ஆயிடுச்சு. அவன் நீ விசுவாசத்தா தேவனுடைய மகிமை காண சொல்கிறாரு. இல்லை 4 நாள் ஆயிடுச்சுன்னு சொல்கிறா. அவ மரியாள்கிட்ட சொல்கிறா. மரியாள்கிட்ட சொல்லும்போது நீங்கள் அந்த காரியம் பார்த்தீங்கன்னா, மரியாள்கிட்ட சொல்லும்போது மரியாள் ஓடி வர்றா. ஓடி வந்து என்ன செய்யணும், ஆண்டவருடைய பாதத்தில் விழுகிறா. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். அலையிலே சொல்லுவோமா? ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து என்ன செய்கிறான், ஆண்டவருக்கு பாருங்க, யோவான் 11ஆம் அதிகாரம் 32வது வசனம் வாசிங்க. அவள் பாதத்தில் விழுகிறாள். அப்போ விழுந்துட்டு சொல்றா, ஆண்டவரே நீர் இங்க இருந்தீரானால் என் சகோதரன் என்ன செய்ய மாட்டான், மரித்திருக்க மாட்டான்னு சொல்ற. அதுக்கு இயேசு என்ன தெரியுமா சொல்றாரு பாருங்க, 34வது வசனம் பாருங்க. அப்போ 34ஆம் அதிகாரத்துக்கும் 32ஆம் அதிகாரம் நடுவில் என்ன நடக்குதுன்னா, 33ஆம் அதிகார வசனம், அவள் அழுகிறதையும் அவ கூட வந்திருக்கிற யூதர்கள் அழுகிறதையும் கண்டபோது இயேசு ஆவிலே கலங்கி துயரம் அடைகிறார். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவோம். அலையிலே சொல்லுவோமா? அப்போ ஆவியில அவர் அது 36ஆம் அதிகாரம் அப்படி அப்படி படிச்சு வச்சா இயேசுவும் அழுகிறார். அவள் ஆவியிலே துயரம் அடைந்த பிறகுதான் அவனை எங்க வச்சிருக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. அவன் அழுகிறத பார்த்து பாதத்தில் அமர்ந்திருக்கிறவ அழுகிறா. கர்த்தரை சார்ந்து வாழ்கிறவ அழுகிறா. வாழ்க்கையில இயேசுனுடைய பாதை எனக்கு போதுன்னு சொல்லுவ அழுகிறா. அழுகிறதை பார்த்து அவருடைய இருதயம் அப்படியே உடைகிற. துயரப்பட்டான்னு என்ன அர்த்தம், இருதயம் உடையுது. இயேசுனுடைய ஆவியிலே அப்படியே அழுகிறார், உடைகிறது. உடைந்து உடனே தான் சொல்றாரு, அவனை எங்க வச்சிருக்கிறீங்க? ஆகவே வச்சிருக்கிற இடத்த பார்த்து இயேசு அழுகிறார். அழுத பிறகு அந்த எந்த ஒரு பாதத்தில் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலோ, இயேசுவோடு நெருங்கி வாழ விரும்பினாலோ, அந்த வீட்டுக்கு மரித்து போன 4 நாள் கழிச்சு செத்து போனவனை உயிரோடு எழுப்பி அந்த மரியாள்கிட்ட ஆண்டவர் கொடுத்தார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்ல. அலையிலே சொல்லுவோமா? அலையிலே சொல்லுவோமா? நான் மறுபடியும் உங்களுக்கு தாழ்மையாக சொல்கிறேன், இயேசுவோடு கூட இருங்கள், அவருடைய பாதத்தில் அமர்ந்திருங்கள். நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்கள். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது உன்னை பயிற்சிவிப்பார், உன்னோடு கூட பேசுவார், உன்னை உணர்த்துவார், உனக்கு புரியாத காரியத்தை செய்வார், நாரி போன காரியத்தை செய்வார், உலகத்தில் முடியாத காரியத்தை அவர் செய்வார், உலகத்தில் எதிர்பார்க்க முடியாத காரியத்தை செய்வார். ஆகவே ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு நிலை இயேசுவோடு நெருங்குற ஒரு நிலையாய் மாறுகிறது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? அலையிலே சொல்லுவோமா? நீங்கள் இதை பண்ணி பாருங்க. நான் கூட என்ன நேற்று கூட சண்டே கிளாஸ் மேட்டு காலனி போயிருந்தேன். இந்த பிள்ளைங்க தான் உட்காந்துக்கிறாங்க, அருமையான பாய்ஸ், வருங்காலம் பாஸ்டர்ஸுங்க, ஊழியக்காரங்க. ஆமாம், நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதனால் தனித்தனியாக உட்காந்து ஜெபம் பண்ண சொன்னேன். உட்காந்து தனித்தனியாக வந்து ப்ரேயர் பண்ண சொன்னேன், ஜெபம் பண்ணானு. ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாங்க, அப்படி ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது சின்ன பிள்ளைங்க அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் ஜெபம் பண்ண பாருங்கள், தனியாக உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஜெபம் பண்ணிட்டு நான் கேட்டேன், இப்போ தான் மைண்டு ஃப்ரீ ஆகுதுன்றான், ஒருத்தர் ரிலாக்ஸ் ஆகுதுன்றான், ஒருத்தர் சந்தோஷமாக இருக்குன்றான். அப்போ நல்ல கவனிங்க. நான் ஏன் இந்த உதாரணம் சொல்கிறேன்னா, அப்போ ஆண்டவருடைய பாதம் தனியாக உட்காரும்போது ஏதோ ஒன்று நடக்குது. ஆமென் சொல்லுவோமா? அலையிலேயே சொல்லுவோமா? ஏதோ ஒன்று நடக்குது, சம்திங் ஏதோ ஒன்று நடக்குது. அப்போ ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறவன ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறாரு.
ஆகவே இன்றைக்கு இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா சிஸ்டர் பிரதர் தாழ்மையாக சொல்கிறேன், நடக்காத காரியம், முடியாத காரியம், ஜெபம் பண்ணி தோல்வி அடைந்த காரியம், போராடி 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 முடியாத காரியம் இந்த மாதத்து நடக்குன்னா மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தரோடு கூட இருக்க கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்துருங்க. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஸோ 2வது நிலை, கர்த்தரோடு கூட இருக்கணும். என்ன செய்யணும்? மார்க்கு 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். கர்த்தரோடு கூட இருக்க என்ன செய்யணும்? கர்த்தரோடு இருக்கணும்னு சொன்ன இயேசுவை தேடுறவ, இயேசுவோடு கூட இருந்தா, சிலுவையில் அடிக்கும் போது இயேசுவோடு கூட இருக்கிற மதலேனா மரியாள் இயேசுவோடு கூட இருந்தாள், சிலுவையில் தொங்கும் போதும் இயேசுவோடு கூட இருந்தாள், அடக்கம் பண்ணிட்டாங்க, அடக்கம் செத்துட்டாரு, இறந்துட்டாரு, அடக்கம் பண்ணும் போதும் கூட இருந்தான். அந்த 3 நாள் கூட அவளால் இருக்கவே முடியல. இயேசுவோடு கூட இல்லாத இடத்துல இயேசுவை அவளை இருக்க முடியல. அந்த 3 நாள் கழிச்சு நான் எழுந்திருப்பேன், உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொன்னார். ஆக யூதருடைய காலங்கள், யூதருடைய நாட்கள் சனிக்கிழமை ஓய்வு நாள், வாரத்தின் முதலாம் நாள். இன்னைக்கு கூட யூதர்கள் சனிக்கிழமை தான் கர்த்தருடைய ஓய்வு நாள் ஆசரிக்கிறாங்க. அப்போ வாரத்தின் முதல் நாள், ஆகவே வாரத்தின் இந்த ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை இயேசு செய்கிறா, போய் தேடுறா, அதிகாலையிலே போய் இயேசுவை தேடுறா, இயேசுவோடு கூட இருக்கணும், இயேசுவோடு தேடுறா, கல்லறையில் போய் தேடுறா, ஓடுறா கல்லறை தோட்டத்துக்கு. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த தேடுகிற இந்த மதலேனா மரியாளுக்கு தான் இயேசு உயிரோடு எழுந்து முதல் தரிசனத்தை கொடுத்தார். கைகளை வர்த்தி ஆமேன்னு சொல்லுவோம். ஆமாம், நிலையிலே சொல்லுவோமா? அதனால் நம்ம தேடுறவங்களாக மாறணும். நீங்கள் மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் பாருங்கள், அதில் சொல்கிறார் பாருங்கள். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா முதல் தரிசனமாக என்ன செய்கிறார்? மாறுகிறார். ஆகவே இயேசுவோடு கூட இருக்கணும்னு சொன்னால் கர்த்தரை தேடுங்க. எப்போ தேடுறது? காலையில் எழுந்து தேடுங்க. ஏன் காலையில் தேடணும் தெரியுமா உங்களுக்கு? காலையில் ஏன்னு சொன்னால் மைண்ட் எப்படி இருக்கு? மைண்ட் எப்படி இருக்கு? சரிங்களா? அப்போ இயேசு காலையில் தேடினாரா? தேடினாரு. தேடி தான் என்ன செய்தார்? இயேசு காலையில் எழுந்து பிதாவோடு பேசி தான் மற்ற வேலையை செய்ய ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு நிறைய வீட்டில் ஏன் சாபம் இருக்குது தெரியுமா? நீங்கள் அநேக வீட்டில் ஏன் சோர்வு இருக்குது தெரியுமா? நீங்கள் அநேக வீட்டில் ஏன் போராட்டம் இருந்தமா? அவங்க வீட்டில் என்ன இல்லை? காலையில் எழுந்து கர்த்தரை என்ன செய்யறதில்ல? தேடல. அவரோடு கூட காலையில் முதலாவது எழுந்த உடனே கர்த்தரோடு கூட இருக்கிறது இல்லை. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். அலையிலே சொல்லுவோமா? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள். அலையிலே சொல்லுங்கள். அலையிலே சொல்லுவோமா? அப்போ காலையில் ஏஞ்ச உடனே கர்த்தரோடு கூட இருக்கிறது இல்லை. காலையில் ஏஞ்சோன்னே வாக்கிங் தான் போகிறாங்க, காலையில் ஏஞ்சோடனே பேப்பர் தான் படிக்க போகிறாங்க, காலையில் ஏஞ்சு டீ கடை தான் போகிறாங்க, காலையில் ஏஞ்சு லேட்டாக ஏஞ்சோன்னா போய் பாத்திரத்தை போய் உருட்டுறாங்க. அங்கே சட்டியில் பாலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போட்டு உருட்டுன்னு அடித்து காலையில் அப்புறம் நைட்டெல்லாம் சாப்பிட்டு பாத்திரம்லாம் கழுவையில் பாத்திரம்லாம் அப்படியே கிடக்குது, அப்படியே அங்கே அது கற்பாம்பூச்சி நடக்குது. அதை போய் காலையில் ஏஞ்சோன்னே தலைவலின்றாங்க, காலையில் ஏஞ்சோன்னே போராட்டன்றாங்க. பாவம் தான் சட்டி என்ன கஷ்டப்பட தெரியுமா? ஐயோ பாவம், அது வாயிருந்தால் ஒரு நாள் அழுவுன்னு நினைக்கிறேன். நான் யாரையும் தப்பாக சொல்லலை, நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன், நடைமுறை வாழ்க்கையில் பேசுகிறேன். பாருங்கள், இந்த பைபிளை குறித்து ஆதியாமத்துலேருந்து வெளிப்பாடுறதுக்கு நிறைய உதாரணம் சொல்ல தெரியும், பிரசங்கிக்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ ஆவியானவர் பேசுகிறார். கைகளவை இன்றைக்கி நடைமுறை வாழ்க்கையில் இயேசுவோடு இருக்க என்ன தேவையோ கர்த்தர் பேசுகிறார். அலையிலே சொல்லுவோமா? அப்போ இயேசுவோடு கூட இருங்கள். அப்போ காலையில் எழுந்த உடனே என்ன செய்யணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்க, இயேசுவை தேடுங்க, இயேசுவோடு இருங்க. காலையில் ஃபஸ்ட்டு எழுந்த உடனே முகத்தை கழுவுங்க, ஃப்ரெஷ்ஷாகுங்க, கர்த்தரோடு கூட இருங்க, இயேசுவோடு இருங்க. இயேசுவோடு இருந்து அந்த நாளை ஆரம்பிங்க. ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் நீங்கள் என்ன நடத்துங்க, நீங்கள் எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி அப்படி விடுங்க. காலைதோரோட கிருபை புதிதாக இருக்கு.
அந்த நாளில் என்ன பிரச்சனை வந்தாலும் கிருபை உங்களை நடத்தும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லணும். அலையிலே சொல்லுவோமா? ஆண்டவர் உங்களை நடத்துவார். அலையிலே சொல்லுவோமா? அந்த நாளில் நீ காலையில் ஏஞ்சிட்டிங்கன்னா என்ன தேவைகளோடு இருந்தீங்கன்னா அந்த நாளில் கண்டிப்பாக உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். ஆமென் சொல்லுவோமா? கண்டிப்பாக நிறைவேறும். அந்த காரியம் உங்களுக்கு நடக்கும். உங்கள் வீட்டில் ஆவியானவர் இருந்து கிரியை செய்வார். அதனால தான் சாவி சொல்கிறார், கர்த்தரை தேடுவர்களுக்கு என்ன இல்லை, ஒரு நன்மையும் குறைவில்லைன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஒரு நன்மையும் குறைவிடாதுன்னு சொல்லுகிறார். ஆகவே மூன்றாவது காரியம் என்ன செய்ய வேண்டும்? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஒரு 8 காரியம் இருக்கு, பார்க்கலாம். எவ்வளோ நேரம் நான் சொல்கிறேன்னு தெரியல. அப்போ ஜெபம் பண்ணுறது, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுறதுன்னா தேவனோடு இருக்கிற ஒரு அனுபவம். கர்த்தரை தேடுகிறது தேவனோடு இருக்கிற ஒரு அனுபவம். அப்போ தேவனோடு கூட இருக்கிற ஒரு அனுபவம். அப்போ தேவனோடு இருக்குன்னு சொன்னால் எப்பொழுதும் அவன் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறான். வீட்டார் அனைவரும் தேவனுக்கு பயந்தவன். எப்பொழுதும், எப்பொழுதுன்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான். அப்படின்னா அவனுடைய உலகத்தில் எப்பொழுதும் ஜெபம் பண்ணியிருந்தான்னா அவனுடைய இயேசுவோடு கூட இருக்கிறார்னு அர்த்தம். இயேசுவோடு கூட இருக்கிறார். அப்படி இயேசுவோடு இருக்கிறதுனால அங்கே தேவதூதன் 9ஆம் மணி வேளையில் வரான். 9ஆம் மணியில் தேவதூதன் வெளிப்பாடு வருது. பேதுரு போய் கூட்டு வா. அவர் வந்து அவனுக்கு ஆலோசனை சொல்லுவார். வழிநடத்தல் வருது. அப்போ பேதுரு வர்றாரு. பேதுரு வந்தோடனே வீட்டாரெல்லாம் பயபக்தியோட உட்காந்துருக்குறாங்க, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் அப்படியே அக்கினியாக இறங்குகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அலையிலே சொல்லுவோமா? அந்த வீடு முழுதும் அக்கினி இறங்கி வந்தது. அலையிலே சொல்லுவோமா? அந்த வீட்டில் அத்தனை பேரும் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அப்போ இயேசுவோடு கூட இருக்கிற இன்னொரு நிலை, எப்பொழுதும் இயேசுவோடு பேசுகிற ஜெபம் பண்ணுற, எங்கே வேலை செஞ்சாலும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும், பேசிகிட்டே இருக்கணும், இயேசுவோடு கனெக்டிங் இருக்கணும். அப்போ எங்கே வேலை செஞ்சாலும் எங்கே போனாலும் இயேசுவோடு கூட இருக்கணும். இயேசுவோடு கூட இருக்கணும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் இயேசுவோடு இருக்கணும். உங்கள் வீடு எப்பொழுது எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் பிரச்சனையாக, கஷ்டமாக, போராட்டமாக, எதிர்ப்புகளும் அவமானங்கள் என்னவா இருந்தாலும், வாட்டவர் என்னவா இருந்தாலும் நீங்கள் எப்பொழுதும் இயேசுவோடு கூட இருக்க வேண்டும். அப்படி இயேசுவோடு இருக்கும்போது அந்த பிரச்சனைகள் வழியாக போகிற அந்த வீட்டுக்குள்ளே ஆண்டவருடைய வழிநடத்தல் வரும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஆண்டவருடைய திட்டம் வரும். மலையிலேயே சொல்லுவோமா? ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வரும். ஆமென் சொல்லுவோமா? ஆகவே எப்பொழுதும் ஜெபிக்கிற வீடாக மாற வேண்டும். நான்காவது காரியம், யோவான் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். மூணாவது வசனம். 4வது வசனம். ஐந்தாவது வசனம். என்னால் நம்மளால் செய்யவே முடியாது. நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். படிப்பினாலோ, திறமையினாலோ, வேலைனாலோ, பணத்தினாலோ எந்த ஒரு காரியத்தையும் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் புரிஞ்சு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் முடியாது. கையை உயர்த்திருங்க. அலையிலே சொல்லுவோமா? நிலைச்சிருங்க. அப்போ திராட்சை செடியோட கொடி நிலைக்கணும். அப்படி இயேசுவோடு நெருங்கும். இயேசுவோடு இணைஞ்சாதான் திராட்சை செடி நிலைத்து இருக்கணும். இயேசுவோடு கூட இருக்கணும். இயேசுவோடு இருந்துச்சுன்னா இந்த திராட்சை செடியில் இருக்கிற வல்லமை, அபிஷேகம், வரங்கள், அக்கினி, எல்லா ஆசீர்வாதமும் செடியிலிருந்து கொடிக்குள்ளே வரும்.
அப்போ செடியிலிருந்து கொடிக்குள்ளே வரும்போது நீங்கள் இயேசுவை போல மாறிடும். உங்கள் ஜீவியம் மாறிடும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? உங்கள் சுபாவம் மாறிடும். மலையிலே சொல்லுவோமா? இன்றைக்கி ஏன் சுபாவம் மாற மாட்டேங்குது? ஏன் கோபம் மாற மாட்டேங்குது? ஏன் பொய் சொல்கிறது மாற மாட்டேங்குது? ஏன் கலகம் பண்ணுறது மாற மாட்டேங்குது? இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் அப்படி தானே சுபாவம் இருந்துச்சு. இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டோமே, அபிஷேகம் பெற்றிருக்கோம், ஏன் மாற மாட்டேங்குது? ஏன்னா திராட்சை செடியோடு என்ன இல்லை, இயேசுவோடு கூட என்ன இல்லை, நெருக்கம் இல்லை. அப்போ நெருக்கம் இல்லாமல் இருக்கும்போது உலர்ந்து போகுது, அப்படியே டயர்டாக எனக்கு சோறு பலவீனம், சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் கத்துறது, ஒரு சின்ன காரியத்தை கூட சகிக்க கூட அப்படியே உலர்ந்து போகுது. ஏன்னா அதுக்குள்ளே என்ன இல்லை, இயேசுனுடைய வல்லமை இல்லை, கிருபை இல்லை, அபிஷேகம் இல்லை, வரம் இல்லை, ஆண்டவர் இல்லை. ஆக இயேசுவோடு கூட இருங்கள். இயேசுவோடு கூட இருந்து நிலைத்திரு. இந்த திராட்சை செடிக்குள்ளே இணைஞ்சிட்டிங்கன்னா, இந்த திராட்சை செடிக்குள்ளே அதே கொய்யா குழம்புனா கொய்யா தான் வரும், ஆப்பிள்னா ஆப்பிள் தான் வரும், நீ பொய் சொல்கிறன்னா பொய் தான் வரும், நீ ஏமாத்தினா ஏமாத்த தான் வரும், நீ என்ன சொல்கிறியோ அதான் வரும், என்ன நீ விதைக்கிற அதான் வரும். ஆனால் இயேசுவோடு கூட இருந்தீங்கன்னா இயேசுனுடைய வல்லமை மன்னிக்கிற குணம் வரும், அன்பு சகலத்தை மூடுற பாவங்களை மூடுகிற குணம் வரும், பொறுமை வரும், மனசுக்குள்ள தாழ்மை வரும், ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய சுபாவம் அப்படியே மாறிட்டே இருக்கும், மனசு புதுசாக மாறிட்டே இருக்கும். மனசுக்கு தான் போதிக்கிறார் ஆண்டவர். ஆவியில் கர்த்தர் இருக்கிறார், உங்கள் ஆவியில் கர்த்தர் இருக்கிறார், உங்கள் ஆத்துமாக்குள்ள தான் கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். இந்த சரீரத்தில் வியாதி இருக்கு, பலவீனம் இருக்கு, சரீரத்தில் இல்லை, இந்த மனசு புதுசாக மாறும்போது சரீரமும் புதுசாகி மாறுகிறது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? அலையிலே சொல்லுவோமா? அலையிலே சொல்லுவோமா? அப்போ திராட்சை செடியில் நிலைத்திருந்தாதான், இயேசுவோடு இருந்தால் தான் நீங்கள் கனி கொடுக்க முடியும். ஆமென் சொல்லுவோமா? அலையிலே சொல்லுவோமா? எத்தனை கனி கொடுத்துருக்கிறீங்க யோசித்து பாருங்கள். இன்றைக்கி போய் வீட்டில் உட்காந்து பேப்பர் வச்சு என்னெல்லாம் இயேசுனுடைய குணம் எனக்குள்ளே இருக்குன்னு எழுதி பாருங்கள், நீங்கள் சோதிச்சு பாருங்கள். கலாத்தியர் 5:22 எடுத்துக்கங்க, எபேசியரில் படுத்துங்க, என்னெல்லாம் இறக்க குணம், என்னெல்லாம் தாழ்மை, என்னெல்லாம் எனக்குள்ளே இருக்குன்னு கொஞ்சம் உட்காந்து எழுதி பாருங்கள். இன்னொரு லிஸ்ட்டில் என்னெல்லாம் நான் செய்கிறேன்னு எழுதி பாருங்கள். அப்படி எழுதி பார்த்தீங்கன்னா, கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இயேசுவோடு கூட இருக்கிறீங்களா, நீங்கள் வேறு ஏதோடு இருக்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் மனம் திரும்புவீங்க. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அலையிலே சொல்லுவோமா? அதனால் உங்களுடைய நிலை மறுபடியும் சொல்கிறேன், தாழ்மையாக சொல்கிறேன், நீங்கள் சோதிச்சு பாருங்கள். அடுத்த நிலை, 5வது நிலை, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். அது 8வது வசனம் வரைக்கும் அப்படியே படிச்சுட்டு பார்த்தா டைம் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகுது. சரி, 6வது வசனம். அப்போ கிறிஸ்துவின் சிந்தை, அப்போ இயேசுவோடு இருந்தால் கிறிஸ்துவின் சிந்தை வரும். நம்ம சிந்தை இருக்குது, நிறைய சிந்தனைகள் வருது. அப்போ இயேசுவோடு இருந்தால் கிறிஸ்துவின் சிந்தனை தான் வரும். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு, நீங்கள் 6வது வசனம் படிச்சீங்கன்னா, தேவனுடைய 6வது வசனம் பாருங்கள், தேவனுடைய ரூபமாக இருக்கிறார். தேவனுடைய ரூபம்னா ஆதியில வார்த்தையாக இருக்கிறார், ஆவியாக இருக்கிறார், அவர் சாயலாக இருக்கிறார். அவரை பார்த்தா செத்துருவாங்க, அவர் முகத்தை பார்க்க முடியாது, அவர் தரிசிக்க முடியாது. அப்போ அவ்வளோ பெரிய சூரியனை படைத்த இறைவன் எப்படி இருப்பார் சொல்லுங்க? சூரியனை வார்த்தையினால படைச்ச ஆண்டவர் எவ்வளோ பெரியவராக இருப்பார் பாருங்க. தம்பி பெரியவர் என்று பாடினார். நான் அந்த செய்தி அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு நான் சொல்றது கிடையாது. அப்போது அவங்க பாருங்கள், அவ்வளோ பெரிய தேவன், தேவனுக்கு சமமாக இருந்து அதை அப்படியே என்ன செய்யலாம், அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக மாறி, அப்போ கிறிஸ்துவனுடைய சிந்தை தாழ்மையின் சிந்தை. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அலையிலே சொல்லுவோமா? அலையிலே சொல்லுவோமா? அலையிலே சொல்லுவோமா? அப்போது இயேசுவோடு கூட இருந்தால் தாழ்மையின் சிந்தை தான் வரும். நீங்கள் எந்த லெவலில், ஹை லெவலில் நீங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் உயர்ந்த எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, உலகத்தில் எப்பேற்பட்ட நீங்கள் நிலையில் கர்த்தர்களை உயர்த்தி வைத்திருந்தாலும் சரி,
அந்த நிலைன்னு சொல்லுவாங்க, இந்த நிலைக்கு வருவதற்கு நான் காரணம் இல்லை, கிறிஸ்து தான் எனக்கு காரணம் சொல்லுவீர்கள். அந்த நிலையிலேருந்து சொல்லுவேன். அந்த தாழ்மை வரும். ஒரு சின்ன காரியங்களோட ரொம்ப பெருமை அடிச்சுக்கிறாங்க. நாங்கள் ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன், பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? ஆகவே கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு தேவை. எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று செய்ய வேண்டும். கொடுத்தா கூட இந்த கை கொடுக்க, இந்த கை தெரியக்கூடாது. எதை செய்தாலும் மறைந்திருக்க வேண்டும். இயேசுதான் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படணுமே தவிர நாம் மறைந்திருக்க, நாம் சிறுக வேண்டும். இயேசுதான் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால அந்த சிந்தை நமக்குள்ள, அந்த இயேசுவோடு கூட இருந்தால் தான் அந்த சிந்தை வரும். கிறிஸ்துவின் சிந்தை வரும் நமக்கு. அந்த சிந்தைகள் அவன் பார்க்குற பார்வை, அவங்க மேலே பார்க்குறாங்க, கீழே பார்க்குறாங்க, விரதமாக பார்க்குறாங்க. நமக்கு மைண்டு, நமக்குள்ள எல்லாருக்குள்ள ஆவியான இருக்கார் இல்லையா? உங்களுக்குள்ள இருக்கிற அதே ஆவியான எனக்குள்ளே இருக்கிறார். எனக்குள்ள இருக்கிற ஆவியான நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கிறார். அப்போ எல்லாருக்குள்ள ஒரே ஆவியானவர் தான் வாசம் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரே ஆவியானவர் தான் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரே ஆவியானவர் தான் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே இயேசுவோடு கூட இருக்க இருக்க அவர் சிந்தை, தாழ்மையின் சிந்தை, சிலுவையின் மரணம் பரிந்தும் தன்னைத்தான் என்ன செய்தார்? தன்னைத்தான் என்ன செய்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலுவையின் மரணம் பரிந்தும் தன்னை தாழ்த்தினா என்ன அர்த்தம்? அப்போ அவருடைய சிந்தை என்ன? அது அவருடைய சிந்தை என்னது? அவருடைய சிந்தை என்ன? அது என்னல்லோ இருக்கிறீங்களா? அவருடைய சிந்தை என்ன? அது அவருடைய சிந்தை என்னது? தாழ்மையின் சிந்தை. அப்போ இயேசுவோடு கூட இருக்கும்போது, இயேசுவோடு கூட இருக்கும்போது உங்கள் சிந்தை நாளுக்கு நாள் கிறிஸ்துவின் சிந்தையாய் மாறிவிடும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆறாவது காரியம், ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஆகவே ஐஸ்வர்யான் இருந்தால் லாசரு இருந்தான். இந்த ஐஸ்வர்யான் இறந்து போயிட்டான், லாசரும் இறந்து போயிட்டான். ஆனால் லாசரு அவன் உடம்புல சிக்னஸ், வியாதி, நாயெல்லாம் வந்து அப்படியே உடம்ப நக்குது. அப்போது உடம்பு நக்கு, நாய் வந்து நக்குன்னா அவன் உடம்புல எவ்வளோ ஸ்மெல்லும் வந்திருக்கும், எவ்வளோ வாசனை வந்திருக்கும். இப்போ சாதாரணமாக ஒரு நாள் குளிக்கலாமே, சட்டை போட்டாலுமே காலைல போட்டால் நைட்டு போனால் நம்ம சட்டையே நமக்கு நாற்று அடிக்குது, வேர்வை நாற்று அடிக்குது. அப்போது நாயெல்லாம் அப்போ அப்படி இருக்கும்போது பாருங்கள், அவன் எடுத்துக்கொள்ளப்படுறான். அப்போ லாசர் வந்து ஆபிரகாம் அடியில் தேற்றப்படுறான், இவன் நரகத்தில் இருக்கிறான். கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அப்போது அவன் ஐஸ்வர்யானா இல்லை, அவன் பிச்சைக்காரனை போல தான் ஒரு மேசிலேருந்து கீழே ஒன்று துணிக்க எடுத்து சாப்பிடுன்ற நிலையில் இருக்கிறான். நாய் வந்து சரியத்தை நக்குது, அவனுக்கு உதவி செய்யலை. ஆனாலும் அவன் இயேசுவோடு கூட இருந்திருக்கிறான். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவான். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னொரு நிலையை சொல்கிறேன். இயேசு பவுலை குறித்து சொல்கிறேன். பவுலுக்கு வந்த துன்பங்கள் மாதிரி யாருமே கிடையாது. மன்னிக்க வேண்டும், இன்னும் 2 நிமிஷம் முடிச்சிடறேன். பவுலுக்கு வந்த துன்பங்கள் போல் யாருக்குமே கிடையாது. சிறைச்சாலையில் இருந்தேன், நான் பசியாக இருந்தேன். நீங்கள் 2 கொரிந்தியரில் 11ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள், 12ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். சிறைச்சாலையில் இருந்தால் ஒன்றுமே அப்படியே சொல்லிகிட்டே வராரு. அப்படி சொல்லிகிட்டே வரும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜெபம் பண்ணுற அந்த முள்ளு சாத்தானுடைய தூதனாக இருக்குன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு நிலையில் வரும்போது பலவீனத்தின் மத்தியில், சுகவீனத்தின் மத்தியில் அவர் இயேசுவோடு கூட இருந்தார். என்ன சொல்கிறாருமா? உங்கள் எல்லாரையும் பார்க்கிலும் நான் அதிகமான பாஷைகளை என்ன செய்கிறேன்? பேசுகிறேன்றார். அந்த துன்பத்தின் மத்தியில் எப்படி இயேசுவோடு கூட இருக்க முடியும்? இங்கே போனால் பிரச்சனை, இங்கே போனால் பிரச்சனை, யூதர்களால் பிரச்சனை, கப்பல் சேத்துல பிரச்சனை, சொந்த ஜனங்களால் அவமானம், பசியில் இருக்கிறார், பட்டினி இருக்கிறார், நிர்வாணத்தில் இருக்கிறாரு, சிறைச்சாலையில் இருக்கிறாரு. எங்கே போனாலும் ப்ராப்ளம். சரீரத்துக்குள்ளே ஒரு முள் இருக்குது. அந்த முள் சாத்தானுடைய தூதன் சொல்கிறாரு. சரீரமும் நல்லா இல்லை, வெளியில் ஊழியமும் நல்லா இல்லை, எங்கே போனாலும் பிரச்சனை. அதன் மத்தியில் அவர் சொல்கிறாரு, அதன் மத்தியில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு செய்ய எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன். எப்படி இந்த பலன் வருது? எப்படி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை? நம்மளை போல் மனுஷன் தானே அவர் பவுல். எப்படி அது பலம் வருது? அவர் தான் சொல்கிறாரு, உங்கள் எல்லாரையும் பார்க்கிலும் நான் அதிகமான பாஷைகளை என்ன செய்கிறேன்? நான் பேசுகிறேன். அப்படின்னா அந்த பாடுகள், சரீர பலவீனத்தின் மத்தியில், பாடுகள் மத்தியில் இயேசுவோடு இருக்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் மனுஷனிடத்தில் பேசாமல் என்ன செய்கிறான்? தேவனிடத்தில் பேசுகிறான்.
அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் ஆகவே தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறார். அப்போ அந்நிய மொழியை கொடுத்துக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார். அப்போ துன்பத்தின் மத்தியில், பாடுகள் மத்தியில் பவுல் என்ன செய்கிற, உங்கள் எல்லாரையும் நான் பார்க்கையிலும் அதிகமான பாஷை பேசுகிறேன். துன்பத்தின் மத்தியில், சிறைச்சாலை மத்தியில், பசியின் மத்தியில், பட்டினின் மத்தியில் இயேசுவோடு கூட இருக்க அந்த மாதிரி சூழ்நிலை இயேசுவோடு கூட இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவோம். அல்லையிலே சொல்லுவோமா? அப்படின்னால தான், அதனால தான் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலும் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை என்ன செய்த, நான் போராடினேன். என் எண்ணத்தை விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன்றார். அல்லையிலே சொல்லுவோமா? எதை காத்துக்கொள்ளணும்? நம்ம எதை காத்துக்கொள்ளணும்? விசுவாசத்தை தான் காத்துக்கொள்ளணும். எழுந்து நிற்கலாமா? ஜெபம் பண்ணலாம். இயேசுவோடு கூட இருங்கள். கர்த்தரோடு கூட இருங்கள். இந்த புதிய மாதத்தில் கர்த்தரோடு கூட இருங்கள். இயேசுவோடு கூட இருங்கள். தேவையான ஒன்று தான், அவருடைய பாதத்தில் அமர்ந்திருங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள். அதிகமான கனிகளை கொடுக்க அந்த திராட்சை செடியோடு நிலைத்திருங்கள். இயேசுவோடு கூட இருந்தால் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாய் மாறிவிடுவீர்கள். எந்த நிலையிலும் அந்த லாசரு அவன் பிச்சைக்காரன் போல தான், தரித்திரம் தான் இருக்கிறான். ஆனால் இயேசுவோடு கூட இருந்தான். பவுல் பலவீனமாக தான் இருந்தார், ஆனால் பலனுள்ளவராய் மாறினார். காரணம் இயேசுவோடு கூட இருந்தார். இன்றைக்கி எத்தனை பேருக்கு ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? 2 கைகளை உயர்த்தி சத்தமான நானும் கண்ணை மூடிட்டேன். ஆண்டவர் சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்றைக்கி இயேசுவோடு மோடு இருக்க, நான் எத்தனையோ மக்களோடு கூட இருக்கிறேன், எத்தனையோ பேரோடு கூட இருக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு நல்ல மோடு கூட இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, மோடு கூட இருக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த காலையில் என்னை அர்ப்பணிக்கிறேன், ஜீவ பலியாய் ஒப்பு கொடு. எத்தனை பேர் நீங்கள் ஒப்பு கொடுக்க விரும்புகிறீங்க? எத்தனை பேர் தங்களை ஒப்பு கொடுக்க அர்ப்பணிக்கிறீங்க? இயேசுவோடு கூட இருங்கள், அவர் உங்களோடு கூட இருப்பார். இந்த புதிய மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமாய் மாற்றுவார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்வார். தடைகளை கர்த்தர் மாற்றி போடுவார். உங்களுக்குள் இருக்கிறவர் பெரிய தேவனாய் இருக்கிறார். அவர் உயிரோடு கூட இருக்கிறார். என்ன பாருங்க, இப்போ கூட சாட்சி சொன்னாங்க, நடக்காத காரியம், கேன்சரை கர்த்தர் குணமாக்குகிறார். எத்தனை முடியாத காரியங்களை கர்த்தர் குணமாக்கி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளை மாற்றி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அற்புதத்தை செய்ய ரெடியாக இருக்கிறாரு. நீங்கள் இயேசுவோடு கூட இருந்தீங்கன்னா, இயேசுவோடு கூட இருந்தீங்கன்னா இன்றைக்கு அற்புதத்தை, இன்றைக்கே இந்த ஆலயத்தை வீட்டுக்கு திரும்ப போகிற, வீட்டுக்குள்ளே நுழைகிறதுக்குள்ளே அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். இன்றைக்கே ஒரு அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். இந்த மாசத்து ஒரு அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் நம்பிக்கை வீண் போகவே போகாது. நிச்சயமாய் முடிவு உங்களுக்கு கொண்டு வருவார். நீங்கள் விரும்புகிற காரியத்தை ஆண்டவர் செய்வார். இயேசுவோடு கூட இருங்கள். துடா ஃபுல்லா ஃபீலியா ஹத்ரா ஊரதன அந்தரானியா ஹத்ரானியா ரிபலேஷல் யாகமல் அந்தர் ஊரதீனா அந்தரானியா. ஆண்டவரே, நம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் பேர் பேராய் நீர் ஆசீர்வதியும். இந்த ஆன்லைனில் பார்க்குற மக்களோடு நம்முடைய கரம் இருக்கட்டும், நம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். இயேசுவே மக்கு நன்றி. இயேசுவை நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகலவாறு, அவர் நக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்கிறார். கழுகு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது. ஆசீர்வாதம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.